அந்த குழந்தை இறந்து போச்சு. உங்களோட சிம்பிள் ஒரு கார் டேமேஜ் அவ்வளவுதான். எனக்கு 2 வாட்டி 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆச்சு. ஒரு வாட்டி குழந்தை ஓடி வந்ததுல இததான் அவங்க ரொம்ப இது எனக்கே கொஞ்சம் கோவம். சப்போஸ் அவர் வேற ஒரு குழந்தையே உள்ள ஓடி வந்தது. பேசாதீங்க. இதனால தான் உங்க மேல உங்களுக்கு கோவம். ஒரு நாய் வந்து உனக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே ஒரு குழந்தை வந்து ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேக்குறது இருக்குல. இன்சென்சிபிலிட்டியோட உச்சம் இது. No, I completely condemn this. எப்படி நீங்க பேச முடியும்? ஒரு நாய் குறுக்க போய் ஒரு புள்ள சாகுறதுக்கும் ஒரு புள்ள குறுக்க போனதுனால நீங்க கீழே விழுகிறது ஒண்ணா? உண்மைதான் கோபி, நான் ஒத்துக்கிறேன். நான் இல்லைன்னா சொல்லலை. ஒரு நாய் போய் மனுஷன் கீழே விழுகிறதும் ஒரு குழந்தை போய் மனுஷன் கீழே விழுகிறதும் ஒன்றும் இல்லைதான், நான் ஒத்துக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறேன், கொஞ்சம் பாருங்கள். வரவே இல்லைடா, அப்படியே போயிட்டே தானே நீங்க. இந்த வீடியோவில் தேனி மாவட்டத்தில் ஆகஸ்ட் 24ஆம் தேதி டொங்குச்சேரியில் நடந்த ஒரு சம்பவம். நாய் குறுக்க போகல, ஒரு குழந்தை குறுக்க போய் வண்டியில் ஓட்டிட்டு போன ஒரு பரதேசி அப்படியே குழந்தைய கூட திரும்பி பார்க்காம போயிட்டான். எப்படி? நீங்கள் சொன்ன அதே மனிதநேயம் மிக்க இந்த மனிதர்கள் செய்கிற செயலை பார்த்துக்கங்க. நாய்க்கு எதிராக நாய் செஞ்சிருச்சுன்னு கோவப்படுற இந்த வாயை எத்தனை பேர் இந்த பையனுக்கு நீதி வாங்கி கொடுக்க போறீங்கிறது தெரியல. அதுக்கு நேரம் கேஸ் ஃபைலாக இருக்கும், வாங்கி கொடுப்பானுங்க. நீ என்ன உன் வாயை திறக்கிற, உன் வாயை மூடு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதுதான் கிடையாது. அந்த பையன் ஏழ்மையான பையனாக இருக்கிறதுனால அந்த வண்டி ஓட்டிட்டு போனது யாருங்கிறத இப்போ வரைக்கும் போலீஸார் கண்டுபிடிக்கல. பிசிபட்டி ஸ்டேஷனில் இதை பற்றின எந்த ஒரு விசாரணையும் நடக்கலை அப்படின்னு சொல்லி தமிழ் புலிகள் கட்சி இன்னைக்கு தேனியில் ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி நடத்துகிறாங்க. அந்த பையனுக்கு வேற மேல் சிகிச்சை எதுவுமே பண்ணாமல் மூளையில் வந்துட்டு பெரிய பாதிப்பாகி கிடக்கா. அடிச்சுட்டு போனவன் திரும்பி கூட பார்க்கல. நான் பேசுகிற நீங்கள் இந்த பையனுக்கு உங்களால் தைரியமாக நீதி வாங்கி கொடுத்துட முடியுமா? செஞ்சிருவீங்களா? அது எவனை கண்டுபிடிச்சிருவீங்களா? இல்லை அவன் ஓட்டிட்டு போனேன்ற ஒட்டு காரணத்துக்காக வேண்டி ஒட்டுமொத்த பயல்களோட பைக்கை நீங்கள் பிடிச்சி வச்சுருவீங்களா? செய்ய முடியாதுல்ல. நாய்க்கு குலைக்கிறத விட்டுட்டு அந்த நாய்க்கு குலைக்கிறத விட்டுட்டு தெருவில் இறங்கி இந்த மாதிரி ஏழை மக்களுக்காண்டி குலைக்க பாருங்க. அவங்களுக்கு மனிதனால் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவோ அதை நீங்கள் பேச பாருங்க. அதை விட்டுட்டு முடிஞ்சு போன ஒரு கதையை முடிச்சு போட்டு அப்படியே நீங்கள் உலகம் பேசும் பொருளாக ஆக்கிக்கிட்டு இருக்காம சராசரி ஒரு மனுஷனாக இருந்து அந்த இடத்துல நீதி வாங்கி கொடுக்குறதுக்கு உங்களுடைய போராட்டங்கள் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத அப்போ பார்க்குறேன். நான் இது கோபி அண்ணாவுக்கு சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ரொம்ப ஹார்ஸாக நீங்கள் பேசிட்டீங்க. ஆனால் இந்த ஒரு வீடியோ பார்த்துட்டு உங்களால் ஹார்ஸாக ஒரு நேரம் சோறு சாப்பிட்றது நீங்கள் யோசிச்சு தான் சாப்பிடணும். இதுக்கு வக்காலத்து வாங்கி கோபி தனத்தோட வீடியோஸ்கெல்லாம் எடுத்து போட்டு வைரல் பண்ணுறீங்களே, அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கெல்லாம் திங்க தோணுமா? அந்த இடத்துல ஓம்புள்ள இருந்து ஓம்புள்ள இப்படி அடிச்சு போட்டு போயிருந்தா நீ என்ன பண்ணியிருந்துருப்பன்றதை யோசி. நாய்களை சரி, ஓகே, நாய்கள் எல்லாத்தையும் கொன்று உன்னை வேணானே சொல்லலை. ஆனால் இப்படி பண்ண இந்த பரதேசி பயலுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு நீங்கள் முன்னாடி வந்து நிற்க போறீங்கிறத எங்க சொல்லுங்க பார்ப்போம்.